நாட்டை விட்டு வெளியேறும் முன் அனுரவிடம் மோடி கூறிய விடயம் நண்பன் என அழித்து விடைபெற்ற சம்பவம் வைரல். நேற்றிரவு மோடி ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்த போது வடக்கு கடலுக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய கப்பல். வடக்கு மீனவர்களின் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள். விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரில் பிரான்சில் தமிழர் செய்த செயல் இணையதளங்களில் கடும் வைரல். யாழில் மதிய உணவு வாங்கிய இளைஞனுக்கு ஏற்பட்ட பேரதிர்ச்சி. மீன் பொரியலுக்குள் இருந்தது என்ன தெரியுமா? அதிகாரிகளின் அவசர கவனத்துக்கு. சிங்கள அரசுக்கு நடுவில் தமிழில் திருக்குறளை கூறி உரை ஆரம்பித்த பாரத பிரதமர் மோடி ஸ்ரீலங்காவுக்கு உதவ பாரத தேசம் காத்திருக்கும் என்று உறுதிமொழி. நேற்றிரவு இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதி அனுர கொடுத்த ராஜதந்திர விருந்து. ஊடகங்களில் பேசப்படாத முக்கிய சம்பவம். திடீர் ஏற்பாட்டை செய்த அசத்திய அனுர. இன்று முதல் 14ஆம் தேதி வரை இலங்கைக்கு உச்சம் கொடுக்கும் சூரியன். வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். ட்ரம்பின் அறிவிப்பால் பேரடியில் கீழ்நிலை நாடுகள். வேட்டையில் கண்ணிழந்த ஸ்ரீலங்காவின் அடையாள சிறுத்தையின் படத்தை மோடிக்கு கொடுத்த சஜித். உலகம் முழுவதும் பேசுபொருளான பரிசு. மேடையில் நிகழ்வு நடந்தபோது திடீரென்று பற்றிய தீ. முழு மண்டபமும் கருகிய பரிதாபம். அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். முல்லைத்தீவில் தலைக்கவசத்தால் இளைஞர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண்கள். இணையதளத்தில் வைரலான வீடியோ. நேரடியாக இறங்கினார் பாராளுமன்ற உறுப்பினர். யாழ்ப்பாணம் தொடர்பில் இந்திய பிரதமரிடம் சனத் ஜெயசூர்யா முன்வைத்த கோரிக்கை. பல கோடியில் அமைக்கப்படவுள்ள பாரிய கட்டுமானம். இன்று முதல் ஒரு தரப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து. பேரதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு. உச்சம் தொட்ட முட்டை விலை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விடுதலை புலிகள் தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு செய்வது யார்? வெளியான அறிக்கை. ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு சரிவராது என்பதை மோடிக்கு எடுத்துரைத்தோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கம். பிக் பாஸ் தர்ஷன் கைது தொடர்பில் முன்னாள் காதலி சனம் ஷெட்டி வெளியிட்டுள்ள பதிவு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். அதற்கமைய தமிழகம் நோக்கி புறப்பட்டுச் சென்ற இந்திய பிரதமர் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் தொடருந்து பாலத்தை இன்று திறந்து வைத்ததோடு வானத்தில் உலங்கு வானூர்தியில் இருந்து ராமர் பாலத்தை பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாம்பன் தொடருந்து பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த டிசம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் இந்தியாவில் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் திறந்து வைத்துள்ளார். இந்நிலையில் தன்னுடைய இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய பிரதமர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். எனது நண்பர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் அனுராதபுரத்தில் என ஒரு பதிவிட்டுள்ளார். இருவரும் ஒரே காரில் அருகருகே இருந்து பயணம் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரவை மோடி நண்பன் என அழைத்ததாகவும் ஏனைய ராஜதந்திர பயணங்களை போன்றல்லாமல் அனுர மற்றும் மோடி ஆகிய இருவரும் வெகு சாதாரணமாக பல நாள் நண்பர்கள் போல பேசிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வெளியேறும் முன் இறுதிப்பதிவில் எனது வருகையின் போது அளித்த அன்புக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார். கொழும்பாக இருந்தாலும் சரி, அனுராதபுரமாக இருந்தாலும் சரி, இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார, ஆன்மீக மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது நமது இருதரப்பு உறவுகளுக்கு நிச்சயம் உத்வேகத்தை அளிக்கும் என இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பகுதியில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் தொடர்ந்து வரும் நிலையில் நேற்றைய தினம் இரவு பாரிய மீன்பிடி படகில் வந்து இலங்கையில் தடை செய்யப்பட்ட முறையில் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சம்பவத்தை வடபகுதி மீனவர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் கடலின் பெரிய பரப்பினை வளைத்து அனைத்து கடல் வளங்களையும் அள்ளிச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்திய மீனவர்களை நோக்கி எங்களை நம்பியும் எங்கள் குடும்பங்கள் இருக்கிறது, எங்கள் வலைகளை மனச்சாட்சி இல்லாமல் இப்படி அள்ளிச் செல்கிறீர்கள் என வடக்கு மீனவர்கள் அவர்களை நோக்கி பேசிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் நேற்றைய தினம் அவரை சந்தித்த தமிழ் தரப்புகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு தீர்வு தருமாறு கூறிய அதே நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அண்மை காலமாக பல இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் இதுவரை சட்டவிரோத இந்திய மீனவர் விடயத்துக்கு எந்த தீர்வும் எட்டப்படாமல் வடக்கின் கடல் வளம் சூறையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பிரான்சில் ஈழத்தமிழ் உறவு ஒருவர் புதிதாக திறந்துள்ள உணவகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழருக்கு பெருமை சேர்த்த சோழ பேரரசன் ராஜராஜ சோழன் பெயரும் தலைவர் பிரபாகரன் பெயரும் குறித்த உணவகத்துக்கு இட்டுள்ளார். இது குறித்த காட்சிகள் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தமிழர்கள் மத்தியிலும் வைரலாக பரவி வருகிறது. யாழ்ப்பாணம் பழைப்பகுதியில் உணவு உண்ணச் சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். நேற்றைய தினம் மதிய உணவுக்காக பளை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அம்மா உணவகத்தில் உணவு வாங்குவதற்கு சென்றபோது அந்த உணவகத்தில் 2 பார்சல்களை கட்டி வந்தோம். மீன் சாப்பாட்டை திறந்து பார்த்தபோது சாப்பாட்டில் உள்ள கத்தரிக்காய் கரையிலும் பொரித்து வைத்திருந்த மீனிலும் புழுக்கள் இருந்ததை அவதானித்தோம். தயவு செய்து உணவகங்களில் சாப்பிடும் போது உணவை அவதானித்து சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இங்கு மட்டுமல்ல, நிறைய இடங்களில் நடக்கிறது. மக்களே அவதானம். குறித்த அதிகாரிகள் மாதத்தில் ஒரு தடவை 2 அல்லது பல தடவைகள் உணவகங்களில் சோதனையிட வேண்டும். இன்று நடந்த சம்பவத்துக்கு குறித்த நடவடிக்கையில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் மித்ர விபூஷண விருது தனக்கு வழங்கப்பட்டமை தனக்கு கிடைத்த மாபெரும் கௌரவமாகும் எனவும் இது தனக்கு மாத்திரமன்றி இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கும் கிடைத்த விருதென்றும் அது குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவும் இலங்கையும் வரலாற்று சிறப்புமிக்க உறவையும் ஆழமான நட்பையும் கொண்டிருப்பதாகவும் 2019ஆம் ஆண்டில் மேற்கொண்ட விஜயம் மிகவும் உணர்ச்சிகரமான நேரத்தில் இடம்பெற்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமராக பதவியேற்ற பின்னர் இது இலங்கைக்கு தாம் மேற்கொண்ட 4வது பயணம் என்றும் தெரிவித்தார். இலங்கை முன்னேற்ற பாதைக்கு திரும்புவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். கௌரவமான நண்பராக இந்தியா தனது கடமையை நிறைவேற்றுவது பெருமைக்குரிய விடயம் என்றும் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், கோவிட் தொற்று நோய் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் தனது அரசாங்கம் இலங்கை மக்களுடன் இணைந்து நின்றுள்ளதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரின் செயற்கரிய யாவுள்ள நட்பின் அதேபோல் வினைக்கரிய யாவுள்ள காப்பு என்ற திருக்குறளுடன் இலங்கையில் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி, இதன் பொருள் நட்பு கொள்வது போன்று அரிய செயல் இல்லை, இதைப்போல பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றும் இல்லை என்பதாகும். திருக்குறளை மேற்கோட்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி உண்மையான நண்பனையும் அவரது நட்பையும் தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரவு ஜனாதிபதியால் சிறப்பு இரவு விருந்து வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரை வரவேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு ஆற்றிய உரையில், நாங்கள் விருந்தோம்பலை விரும்பும் மக்கள், அனைத்து விருந்தினர்களையும் நாங்கள் அன்புடன் அரவணைக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நரேந்திர மோடியின் சிறந்த ஆரோக்கியத்துக்கும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கும் செழிப்புக்கும் நமது இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு தொடரும் என்றும் அனுர குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பிரதமர் கரணி அமரசூரிய, வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச உட்பட அமைச்சர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இன்று முதல் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இது நிகழவுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் அகவ, மிட்டியாகொட, எலமல்தனிய, அம்பலகொலவெல மற்றும் புந்தல ஆகிய இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி கொள்கையால் மகிழுந்துகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி அமெரிக்க பங்குச்சந்தை 2வது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் 3 முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளும் 5% மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே இறக்குமதி செய்யப்படுகின்ற மகிழுந்துகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதை நிறுத்துமாறு சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச நரேந்திர மோடிக்கு சிறுத்தையின் புகைப்படம் தாங்கிய நினைவு பரிசொன்றை அன்பளிப்பு செய்துள்ளார். இந்த நிலையில் அன்பளிப்பு செய்த புகைப்படத்தின் பின்னணி குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சஜித் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் வில்பத்து தேசிய பூங்காவில் ஒரு கண் பார்வை இழந்த
I1 என்று அழைக்கப்படும் பெண் சிறுத்தையின் இந்த சிறப்பு புகைப்படத்தை நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் வழங்கியது பெரும் கௌரவமாகும். ஒரு கண் பார்வை இழந்தாலும் காட்டின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழும் இந்த சிறப்பான விலங்கு இலங்கையின் இயற்கை பாரம்பரியம் மற்றும் அழகின் உண்மையான சின்னமாகும். அதன் கவர்ச்சிகரமான நீலக்கண் சவால்களை எதிர்கொண்டு அதன் வாழ்க்கை பற்றிய நீண்ட கதையை சொல்கிறது. இது காட்டில் பாதுகாப்பாக உறுதியாக இருப்பது விலங்குலகின் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சின்னமாகும். எவ்வாறாயினும் துரதிர்ஷ்டவசமாக இந்த சிறப்பு விலங்கு கடந்த சில ஆண்டுகளாக காணப்படவில்லை. மேலும் அது உயிருடன் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். விழா மண்டபம் ஒன்றில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது அனைத்து வருகையாளர்களும் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்புத்துறை 4 தீயணைப்பு வாகனங்களை அனுப்பியது. மேலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகராட்சி மன்றத்தைச் சேர்ந்த 2 வாகனங்கள் இந்நடவடிக்கையில் உதவியதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டடத்துக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. முல்லைத்தீவில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர்கள் சிலர் பெண்களை தாக்கிய காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவி பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுரம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி சம்பவம் இடம்பெற்றது. இந்நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் உடனடியாக புதுக்குடியிருப்பு காவல் நிலையம் சென்று குறித்த தாக்குதலோடு தொடர்புடைய அந்த இளைஞர் குழுவை உடனடியாக கைது செய்யுமாறும் புதுக்குடியிருப்பு காவல்துறை பொறுப்பதிகாரியிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட வள்ளிப்புனம் பகுதியில் சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற இளைஞர் குழுவால் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதியன்று மாலை வள்ளிப்புனம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுயசேமிப்பு கொத்தனை குழு ஒன்றினுடைய கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது அந்த வீட்டின் அருகே செல்லும் வீதியால் வருகை தந்த அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடில் ஈடுபடும் குறித்த இளைஞர் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் சிலரை கடுமையாக தாக்கினர். அதில் குறிப்பாக தலைக்கவசத்தால் ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மிக கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்திய தலைக்கவசம் இதன்போது காண்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்களால் புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுக்கு அமைய தாக்குதலோடு தொடர்புடைய 4 பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார். இந்திய பிரதமருக்கு 1996 உலகக்கோப்பை வென்ற கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையில் கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜெயசூரிய இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஜெயசூர்யா வெளியிட்ட பதிவில் இந்த சந்திப்பை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என்று விவரித்தார். மேலும் சவாலான காலங்களில் இந்தியா இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் முன்மொழியப்பட்ட மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி கடந்த வாரம் 25 ரூபாவுக்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 40 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்காகவும் இறுதி வரை போராடி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நந்தி கடலோரம் விடுதலை புலிகள் தலைவர் தன்னுடைய இன்னுயிரை ஆகுதியாக்கினார். அதன்படி அவரின் வீரவணக்க நிகழ்வை முன்னெடுக்கும் வகையில் மேதகு வே. பிரபாகரன் நினைவெழுச்சி அகவம் கட்டமைக்கப்பட்டதாக தமிழீழ மாவீரர் பணிமனை அறிவித்துள்ளது. அவருக்கான வீரவணக்க நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்திலும் தமிழர் வாழும் உலகப்பரப்பு எங்கிலும் எழுச்சியுடன் மேற்கொள்வதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வோ தீர்வோ சரிவராது என்ற நிலைப்பாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எடுத்துரைத்தோம் என இந்திய பிரதமரை சந்தித்த பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சந்திப்பு குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமரிடம் 4 விடயங்களை முன்வைத்தது. முதலாவது, இலங்கை தீவில் இந்தியாவுக்கு மட்டும்தான் அதன் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பார்வை பங்களிப்பு உரித்து இருக்க முடியும் என்பதை நாங்கள் ஏற்று அங்கீகரிக்கிறோம் என்று குறிப்பிட்டோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிக் பாஸ் தர்சன் நேற்று சென்னையில் கைது செய்யப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் பார்க்கிங்கில் ஏற்பட்ட தகராறால் பிக் பாஸ் தர்சன் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தர்ஷன் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அவருடைய முன்னாள் காதலி சனம் ஷெட்டி வெளியிட்டுள்ள பதிவு வைரலாகியுள்ளது. இது தொடர்பில் நடிகை சனம் ஷெட்டி பதிவில், என் நண்பர்கள் அனைவரும் தர்ஷன் கைது என்ற செய்தியை எனக்கு ஷேர் செய்தார்கள். அதை பார்த்ததும் சத்தியமாக எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் பல துரோகங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இதனால் இந்த செய்தியை கேட்டு நான் ஒரு தடவை மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். ஏனென்றால் நானும் ஒரு சாதாரண பெண்தானே. ஆனால் இன்னொருத்தருக்கு நடக்கும் அநியாயத்தில் என்னுடைய நியாயத்தை நான் தேட முடியாது. இதனால் எனக்கு நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேன். தர்ஷன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவருக்காக நான் கூட குரல் கொடுத்திருப்பேனா இல்லையா என்று. நிச்சயமாக நான் குரல் கொடுத்திருப்பேன். ஒரு பார்க்கிங் சண்டை இவ்வளவு பெரிய அளவில் பூதாகரமாக ஆக்கப்பட்ட அதே நாளில் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவு வேகமாக சட்டம் தன் கடமையை செய்யுமா? அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று கைது செய்திருக்கிறார்கள். ஒரு வழக்கை விசாரித்து விட்டுத்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸில் எதிர் மனுதாரர் உயர்நீதிமன்ற நீதிபதியோட மகன் என்பதால் இவ்வளவு அவசரமா? சண்டை நடந்த போது இருந்த சிசிடிவி ஆதாரம் அங்கே. இந்த பிரச்சனைக்கு பின் இருக்கும் உண்மை வெளிவர வேண்டும். தவறு செய்யாதவர்கள் தண்டனை அனுபவித்தால் அது மிகப்பெரிய குற்றம். அதை பண்ண நாங்கள் விடமாட்டோம் என நடிகை சனம் ஷெட்டி கைதான தர்ஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். அதேவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் நடிகர் தர்ஷன் சனம் ஷெட்டியை காதலித்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததாகவும் அதன் பின்னர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் நடிகை சனம் ஷெட்டி போலீசில் முறைப்பாடு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு வெளியேறும் முன் அனுரவிடம் மோடி கூறிய விடயம் நண்பன் என அழித்து விடைபெற்ற சம்பவம் வைரல். நேற்றிரவு மோடி ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்த போது வடக்கு கடலுக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய கப்பல். வடக்கு மீனவர்களின் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள். விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரில் பிரான்சில் தமிழர் செய்த செயல் இணையதளங்களில் கடும் வைரல். யாழில் மதிய உணவு வாங்கிய இளைஞனுக்கு ஏற்பட்ட பேரதிர்ச்சி. மீன் பொரியலுக்குள் இருந்தது என்ன தெரியுமா? அதிகாரிகளின் அவசர கவனத்துக்கு. சிங்கள அரசுக்கு நடுவில் தமிழில் திருக்குறளை கூறி உரை ஆரம்பித்த பாரத பிரதமர் மோடி ஸ்ரீலங்காவுக்கு உதவ பாரத தேசம் காத்திருக்கும் என்று உறுதிமொழி. நேற்றிரவு இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதி அனுர கொடுத்த ராஜதந்திர விருந்து. ஊடகங்களில் பேசப்படாத முக்கிய சம்பவம். திடீர் ஏற்பாட்டை செய்து அசத்திய அனுர. இன்று முதல் 14ஆம் தேதி வரை இலங்கைக்கு உச்சம் கொடுக்கும் சூரியன். வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். ட்ரம்பின் அறிவிப்பால் பேரிடியில் கீழ்நிலை நாடுகள். வேட்டையில் கண்ணிழந்த ஸ்ரீலங்காவின் அடையாள சிறுத்தையின் படத்தை மோடிக்கு கொடுத்த சஜித். உலகம் முழுவதும் பேசு பொருளான பரிசு. மேடையில் நிகழ்வு நடந்தபோது திடீரென்று பற்றிய தீ. முழு மண்டபமும் கருகிய பரிதாபம். அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். முல்லைத்தீவில் தலைக்கவசத்தால் இளைஞர்களால் குடும்பமாக தாக்கப்பட்ட பெண்கள். இணையதளத்தில் வைரலான வீடியோ. நேரடியாக இறங்கினார் பாராளுமன்ற உறுப்பினர். யாழ்ப்பாணம் தொடர்பில் இந்திய பிரதமரிடம் சனத் ஜெயசூர்யா முன்வைத்த கோரிக்கை. பல கோடியில் அமைக்கப்பட உள்ள பாரிய கட்டுமானம். இன்று முதல் ஒரு தரப்பு அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து. பேரதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு. உச்சம் தொட்ட முட்டை விலை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விடுதலை புலிகள் தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு செய்வது யார்? வெளியான அறிக்கை. ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு சரிவராது என்பதை மோடிக்கு எடுத்துரைத்தோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கம். பிக் பாஸ் தர்ஷன் கைது தொடர்பில் முன்னாள் காதலி சனம் ஷெட்டி வெளியிட்டுள்ள பதிவு.